அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசியில் செக்ஷன் 2I பார்க்க போகிறோம். பிடியாணை வேண்டும் குற்றங்கள் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிடியாணை வேண்டும் குற்றங்கள். பொதுவாக ஒரு தனிநபருக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது பிடியாணை வேண்டும் குற்றம். எடுத்துக்காட்டு, இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பொய் சாட்சியம் அளித்தல் செக்ஷன் 193, தன்னிச்சையாக காயம் விளைவித்தல் செக்ஷன் 323, தாக்க முனைதல் செக்ஷன் 352, ஏமாற்றுதல் செக்ஷன் 417, அவதூறு செக்ஷன் 500. இந்த குற்றத்தை பொறுத்தவரை காவல் அதிகாரி வாரண்ட் இல்லாமல் ஒரு நபரை கைது செய்ய முடியாது. வழக்கு நடவடிக்கை பாதிக்கப்பட்ட நபர் குற்றமுறையீடு செய்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த குற்றத்தை பொறுத்தவரை குற்றவியல் நடுவரின் முன் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம்தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வாங்க. ஸோ இதுதான் பிடியாணை வேண்டும் குற்றங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.